பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, நான்காவதாய் ஒரு காரியத்தை நாம் கவனிக்கணும். அது என்ன கேட்டீங்கன்னா, நாம் ஒரு ஊழியத்தை செய்து முடிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் பொழுது, நாம் அது முடியும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நாம் தேங்க்ஸ் பண்ணணும். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண நாம் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த எலியேசர் பாருங்க, அந்த அந்த ஒரு வசனத்தை நான் ஆதியாகமம் 24, 26, 27 பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த எலியேசர் அந்த ஈசாக்குக்கு ரெபேக்காலை காண்பித்த போது இந்த எலியேசர் அந்த இடத்துல என்ன பண்ணாரா, தலை குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணின போது இந்த ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அல்லேலூயா. அந்த நன்றி சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனா இருந்ததுனால இந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நாம கூட ஊழியம் செய்வதற்கு முன்பாக நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை வாய்க்க பண்ணுங்க, சித்திக்க பண்ணுங்க, ஆத்துமாக்களை தாங்க சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஊழியம் முடிந்த பிறகு எத்தனை பேர் நாம் நன்றி சொல்றோம்? அல்லேலூயா. ஊழியம் முடிந்த பிறகு எத்தனை பேர் நாம் தலை குனிந்து ஆண்டவர் முன்பாக பணிந்து நாம் தேங்க்ஸ் பண்றோம்? இன்னைக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஊழியக்காரா நாம் இருக்கணும். நன்றி உள்ள ஊழியர்களா நாம் இருக்கணும். ஆண்டவருக்கு நாம் ஊழியத்தை முடித்த உடனே நாம் நன்றி சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய ஊழியத்தை இன்னும் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரங்களா நாம் இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நாம் நன்றி சொல்ல நாம் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, சாலமோன் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தின பொழுது அவர் ஆட்சிக்கு வந்து முதல்ல அவர் செய்த காரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு 1000 காளைகளை பலியிட்டார். அல்லேலூயா. நன்றி சொன்னார் கர்த்தருக்கு. அல்லேலூயா. 1000 காளைகளை அவர் பலியிட்டு கர்த்தருக்கு அவர் ஒரு நன்றி சொன்னார். அல்லேலூயா. அது மாத்திரமா, நீங்க மோசே யாத்திரா 15:1 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ணின பொழுது மோசேயும் ஆரோன் மிரியாமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் தான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அதற்காக அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். அல்லேலூயா. ஆகையினாலதான் மோசே இவர்கள்லாம் பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரா இருந்தாங்க. கர்த்தரால் அவர்கள் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அவங்க ஊழியத்துல கர்த்தர் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்து வந்தார். இன்னைக்கு உங்க ஊழியத்தில் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்யணுமா? நீங்க ஆஸ்வதிக்கப்பட்ட ஊழியக்காரா இருக்கணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் முடிக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.